மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பெரிய முக்கனூர் ஊராட்சி தலையாட்டி வட்டம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் இறைச்சி வெட்டும் தொழில் செய்து வந்தார். இவருக்கு சபியா என்ற பெண்ணுடன் திருமணமாகி தர்ஷினி, லோசினி, கோகுல் என்ற 2 பெண் மற்றும் ஒரு ஆண் பிள்ளைகள் உள்ளன. மேலும் இவர்கள் அதே பகுதியில் உள்ள ஏரி அருகாமையில் பெருமாள் குடும்பத்தினர் சிறியதாக வீடு கட்டி வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் பெருமாள் மதுபோதைக்கு அடிமை எனவும் தெரிகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பெருமாள் இறந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு செய்த கனமழையின் காரணமாக பெருமாள் கட்டி வைக்கப்பட்டிருந்த குடிசை வீடு இடிந்து விழுந்துள்ளது. கணவர் உயிரிழந்த நிலையில் வீடும் இல்லாமல் தவித்து வந்த சபியா மற்றும் அவருடைய பிள்ளைகளை பார்த்து பெருமாளின் அத்தை தனக்கு சொந்தமான இடத்தில் தற்போதைக்கு மட்டும் குடிசை வீடு கட்டிக் கொள்ளுங்கள், ஆனால் கூடிய விரைவில் தனியாக வீடு கட்டிய பின்பு இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என தற்போதைக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார். பெருமாள் உயிரிழந்த பின்பு அவருடைய குடும்பம் எந்த ஒரு வருமானம் இல்லாமல் மிகவும் தவித்து வந்தனர். இந்த நிலையில் சபியா கூலி வேலைக்கு சென்று தனது 3 பிள்ளைகளையும் கவனித்து வரும் நிலையில் வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏழ்மையிலும் தனது கனவை கைவிடாத சபியாவின் முதல் பிள்ளையான தர்ஷினி புதுப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9. என் பேர் சபியா. என் வீட்டுக்கார் பேர் பெருமாள். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை. தர்ஷினி 10th போகிறா இந்த வருஷம். லோசினி 8th போகிறா. பையன் 5th படிக்கிறான். 3 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. என்னுடைய வாழ்வாதாரம் எங்கள் வீட்டுக்கார் சம்பாத்தியம் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் இறந்ததுனால இப்போ நான் மட்டும்தான் சம்பாதிச்சு என் பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். எனக்கு சொந்தமாக வீடு இல்லை. முதல்ல பட்டா இல்லை, வீடு இல்லை. எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடையாது. என் பசங்களுக்கு நான் மட்டும் கஷ்டப்பட்டு தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். என்னால் இப்போதைக்கு அது மட்டும்தான் பண்ண முடியும். அவங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃப்பை என்னால் தர முடியாது. நல்லா படிக்கிற என் பசங்க அவங்களுக்கு தமிழக முதல்வர் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடும் என் பசங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தயவு செஞ்சு இருக்கிறவங்க கூப்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கிறேன். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுத்து என் பசங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு யாருமே கிடையாது. அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. மாமியார் மாமனார் யாருமே இல்லை. நான் வாழ்றதுக்கே வழி இல்லாம இருக்கேன் சார். தயவு செஞ்சு சிஎம் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்.